Hey guys! Welcome to our channel 90s Vanity! Yes! Okay. இன்னைக்கு என்ன டாபிக்னா நான் சொன்னேன் எதுக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்கு பிரேக் எடுத்தேன், எதுக்கு இவ்வளோ பெரிய பிரேக் எடுத்தேன், இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. Okay. '90s kid Don Andy. ஸ்டார்ட் பண்ணணுமா? எதுக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஆக்சுவலாக மெயின் ரீசன் எனக்கு மீடியா பர்சன் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் டிவி பார்க்கும்போது ஐ வாண்ட் கோ தட் பிளேஸ். ஓகேவா? எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு மீடியா பர்சன் ஆகணும்னு. எனக்கு மூவி அந்த மாதிரி விட எனக்கு மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஸோ அதனால ரொம்ப நிறைய மீடியா பிளேஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பெரிய பெரிய சேனலுக்கும் நான் ட்ரை பண்ணேன். சும்மா அந்த டைமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ முக்கியமான வெளி சேனல்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பேசியும் இருக்கேன். பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அண்ட் அப்பா இல்லை. ஓகேவா? ஸோ அது எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. ஓகே, ஸோ டைவெர்ட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் கல்ச்சர் அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போது ஃபேமஸான மதன் ஹரி பாஸ்கர், மைசெட் சீரா, ஸோ இந்த மாதிரி சேனலாக தெரியும். ஓகே, நம்மளோட யூடியூப் சேனல் அப்போது உமன்ஸான பொண்ணு தனியாக யூடியூப் சேனல் வச்சு நான் பார்த்துடுவேன். ஓகே, இருந்துட்டா ஐம் சாரி, நான் பார்த்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சரின்னு அப்போ தான் நான் எனக்கு யூடியூப் சேனல் பற்றி நோ ஐடியா. எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. எடிட்டிங்கில் ஜீரோ. எனக்கு எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி டெம்ப்ளேட் எல்லாமே ஒன்றும் இப்போ ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறது எனக்கு தெரியாது. இப்போது யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப் சேனல் வந்துச்சு இல்லையா? அப்போது ரொம்ப ஃபியூ சேனல்ஸ் தான் இருந்தது. ஸோ எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கில் கம்ப்ளீட் ஆகிட்டேன்னா அதில் நான் ஃபுல்லாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன்னா நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி நான் கண்டென்ட் பண்ணேன்னா இந்த கண்டென்ட்டை நான் ஏனாட்டாக போட மாட்டேன். இப்போ எல்லாருமே இஷ்டத்தை போடுவாங்க. எதுவுமே அதோட பேக்ரவுண்ட் செட்டப் இல்லை, அதோட ரிச்சுவல்ஸ் என்ன எதுவுமே அவர் பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்க. எதுவுமே அவங்க அந்த விஷயம் உண்மையாக பொய்யாக செக் பண்ண மாட்டாங்க. ரேண்டமாக போடுறாங்கன்னா இப்போது அப்படிலாம் நான் போட மாட்டேன். ஐயோ, ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு விஷயம் நார்மலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஓகே, மேபி அந்த இருப்பார் எஸ் இதுதான் அப்படின்னு இருக்கணும் என் சேனலில். ஸோ நான் இந்த சேனல் ஆரம்பித்த பர்பஸ் சொல்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்ச மெயின் கண்டென்ட் என்னென்னா, என்னோடய சேனலில் கரெக்டாக இருக்கணும். இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆமாம் கரெக்டு. இப்போ நிறைய சேனலை போய் பார்த்துட்டு வந்தால் கூட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லணும். எது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என் சேனல் ஃபேக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதில் நான் தெளிவான. அதே மாதிரி வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக ஒரு உடனே ஃபேம் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் சேனலில் என்ன கண்டென்ட் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி யாரையும் அப்படி சூஸ் பண்ணி கீழே இழுத்து பேசக்கூடாது. இதுதான் மெயினாக டார்கெட். எப்படி இந்த சேனல் மேலே கொண்டு போகலான்னு விட இந்த சேனல் என்னவா இருக்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக டிசைட் பண்ணுது. யாரையும் டீஃபேம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பற்றி பேசக்கூட வேணாம்.
லீவ் இட் அந்த மாதிரி. இப்போ ஒரு படம் நல்லா இல்லைன்னா இப்போ என்னன்னா இப்போ என்ன ட்ரெண்டுனா என்ன படம் நல்லா இல்லையோ அதை எடுத்துன்னு வந்து பேசி அந்த பேர் அந்த படமே பெருசு பண்ணுறாங்க தேவையே இல்லாமல். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்காத விஷயம். ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ப்ளீஸ் நல்லா இல்லை அதை பற்றி பேசாதீங்க ஓகேவா. இந்த மாதிரி ஒரு 2-3 படம் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா. பேசியே தேவையே இல்லை அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஓகேவா. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அதை வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூட கூடாது. நல்லா படத்தை சூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மெயின் கான்செப்ட் ஓகேவா. இந்த படம் எனக்கு ஆனஸ்டாக இந்த படம் நல்லா தோணுச்சு இது சொல்லணும். இல்லை இந்த படம் நல்லா இல்லை கலாய்க்கிற மெட்டீரியல் ரொம்ப வியோதாக இருக்குது இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த படம் தான் அப்படி நினச்சோன்னா அந்த படம் பற்றி பேசவே கூடாது. அது வந்து பேசுறதே ஒன்றுமே இல்லைங்க ஓகேவா. நிறைய பேர் பார்க்கும்போது சும்மா டைம் பாஸ் வியூஸ் கூட அவங்களும் அது லாபமாக போகுது. கலைகளுக்காகவே அந்த படத்தை போய் பார்த்து அந்த குப்பை படத்தை பேர் பண்ணுவாங்க. அது பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டென்ட்டாக இருந்தால் கூட மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக அது நான் பிலீவ் பண்ணிட்டேன் ஓகேவா. அதே மாதிரி இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லக்கூடாது எனக்கு ஓகேவா. அது சொல்லிட்டு தான் திடீர் எழுதுவேன் நான். அதே மாதிரி எனக்கு வந்து நான் எனக்கு ஹிஸ்ட்ரி இந்த வேர்ல்டு இது மாதிரிலாம் பேச பிடிக்கும் ஓகேவா. நான் வந்து பண்ணேன் அந்த கண்டென்ட்டாக எடுத்து நான் வந்து எப்படின்னா எனக்கு எடிட்டிங் தெரியாது ஓகேவா. என்ன கண்டென்ட்டு பண்ணுறது ஐடியாவே இருக்காது. அண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது அது எப்படி ப்ரூஃப்ஸ் பண்ணுறது எப்படி ஃபேமஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியாது ஓகேவா. அப்படி ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே அப்புறம் குளிச்சு கல்யாணம் சாப்பிட்டு தேடுவேன் ஓகேவா. எனக்கு என்ன டாப்பிக்காக எடுத்துட்டேனோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து வந்துட்டு பாரதியார் பற்றி ஓகேவா. ஸோ அதை வந்து ஏன்னா தானா வந்து ப்ரெசென்ட் பண்ணிடக்கூடாது ஓகேவா. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணேன்னா நல்ல ரீசர்ச் பண்ணேன் ஃபுல்லாக ஓகேவா. ஒரு சேனலில் போய் ஒரு வெப்சைட்டில் போய் அதை பற்றி எல்லாம் காமனாக இருக்கிற ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி அதை எழுதி அதை எனக்கு ஆக்சுவலி என்ன பழக்கம்னா எனக்கு எழுதி ஒர்க்அப் பண்ணி பேச வராது எனக்கு ஓகேவா. ஃப்ளோவில் அடிச்சு விடணும். எனக்கு ஃப்ளோவில் பேச தான் வரும். எனக்கு ப்ராப்பராக எழுதி அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணலாம் எனக்கு வராது. அப்பப்போ நான் மறந்து போயிடுவேன் ஓகே. ஃப்ளோவில் பேசலாம் எனக்கு வரும். ஃப்ளோவில் பேசிகிட்டே இருக்கணும். எனக்கு அந்த பர்டிகுலராக இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டாங்க என்னால் பேச வராது ஓகே. ஸோ அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5-6 டேக்கு மேலேயே போயிருக்கு எனக்கு இது. ஸோ மனப்பாடம் பண்ணி சொல்லி அவ்வளோ டைப் பண்ணி அதை அப்புறம் நல்லா எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அப்லோட் பண்ணும்போது சிம்பிளாக மதன் ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறாங்கன்னு கொடுப்பா கமெண்ட் பார்த்தவொடனே மனசே உடஞ்சி போச்சு. அதை போயிடும் நான் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் வந்து அதை பார்த்து அதை வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எடிட்டிங் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பண்ணணும் ஓகேவா. எடிட் பண்ணது நானே தான், கண்டென்ட்டு ஐடியா பண்ணுறதும் நானே தான், அப்புறம் போனது நானே தான், ஷூட்டும் நானே தான், எல்லாமே நானே பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே மட்டும்தான் பண்ணுறது. எடிட்டிங்கும் சரி எல்லாமே நானே பண்ணும்போது இப்படி சொல்லும் போது டயர்ட் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ பண்ணும்போது எனக்கு டயர்ட் ஆகலை. என்ஜாய் பண்ணி ஓகேவா நல்லா அப்படின்னு ஒரு எனர்ஜிட்டியோடு பண்ணேன். டக்கு மனநொழி மாதிரியே பண்ணுறாங்க, மனநொழி பார்த்து அதான் ஆமாம் அப்படின்னு நினச்சி எனக்கு சுத்தமாக அப்படின்னு நினச்சி ஓகே சரி பாராட்டுறீங்களா இல்லை என்ன சொல்றீங்க சத்தியமாக அப்போ தெரியல எனக்கு. சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ பார்த்தேன். நான் ஒரு வீடியோ போடும்போது மதன் மொழியை காப்பி பண்ணுறது தான் வந்துச்சு.
எனக்கு ஆக்சுவலாக அப்போலாம் நான் புதுசு அந்த காப்பி ரைஸ் கல்ச்சர் எனக்கு அப்போலாம் தெரியும். ஐயோ அவரை வந்து பார்த்துட்டு காப்பி ரைஸ் கொடுத்துட்டாருன்னா என்ன நம்ம சேனல் தெரியாது. ஓகேவா, என்ன நான் சின்னதாக நிறைய பெருசாக யோசிச்சினாரு. ஓகேவா, ஸோ எனக்கு பயம் வந்துச்சு. நான் இது வரைக்கும் பண்ணேன் ஒரு 12 வீடியோ இருக்கும், 15 வீடியோவே வச்சுக்கோங்களேன். 15 வீடியோ நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆஃப் இட் இஸ் பயனா. ஏங்க காப்பி ரைஸ் போட்டாலும் நான்லாம் எப்படிங்க வாழ்வது? நான் ஆசைப்பட்ட சேனல். ஓகேவா, அப்போலாம் எனக்கு தெரியாது இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம், இன்னொரு சேனலில் போய் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையுமே காப்பி தான் பண்ணி பண்ணுறாங்க, அதே வீடியோவை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எனக்கு என்ன அப்படி சொல்லி நான் கண்டினியூ பண்ணினா எல்லோரும் நான் கண்டிப்பாக போய் யூடியூப்பில் ஆகிப்பாங்க. காய்ஸ், நோ டவுட். எஸ், ஐ நோ தட், ஐ எம் கிளியர் தட். யா, நான் கண்டிப்பாக ஒரு பெரிய யூடியூப்பர் அழிப்பேன், எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆர்டர் போட்டு எனக்கு அவ்வளோ கண்டென்ட் ஐடியா புதுசு அப்போது. இப்போ வந்து நீங்கள் காப்பி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போது எனக்கு எல்லாமே புது ஐடியாலாம் அழிச்சிது. ஸோ ஐயோ காப்பி ரைஸ் போட்டானா நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். வேலை ஒன்று அப்போலாம் கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்தேன். ஓகே அப்படின்னு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்போது நான் வந்து யோசிக்கும் போது என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் யோசிக்கும் போது எனக்கு டிஎம் வந்து ஒரு மெசேஜ் வந்து இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேவா, உங்கள் வீடியோஸாக பார்க்குறேன், எனக்கு உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருக்கேன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, வெரி குட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விட்டாரு. அவங்க வந்து இன்னும் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அப்போ தாங்க திடீர் ஆயிடுச்சு. அன்னிலேருந்தா ஓகே அப்போவே ஒரு டிசிஷன் இருக்கு. ஓகேவா, என்னன்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து குக்கிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடும். ஏன்னு கேட்கும்போது ஏன்னா பொண்ணுங்களுக்கு அந்த குக்கிங் பண்ணுறது ஈஸியாக ஃபேம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது சுருன்னு இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, யாராவது இது தான் பண்ணணும், இது பொண்ணுங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சிட்டியில் ஆயிடும், எனக்கு சுருன்னு ஏறிடும். ஓகேவா, எனக்கு பிடிக்காது, நான் தெரியல. அப்படிதான் ஒன்றும் இல்லையே, என்ன வெளியே வேணாலும் பண்ணலாமே, அந்த மாதிரி ரூல்ஸும் இல்லை, என்ன வெளியே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன வீடியோ வேணால் பண்ணுவேன். I will do it, anything, any kind of videos I will do. அப்போதான் நான் டிசைட் பண்ணேன். எஸ், ஓகே, நம்ம எல்லா கலந்த வீடியோவை குக்கிங் பண்ணுவோம். இது வந்து பையன் பொண்ணு இல்லை, குக்கிங் இஸ் பேசிக் ஸ்கில். ஓகே, நம்ம வாழ்றதுக்கு தேவையான ஸ்கில். ஓகேவா, ஸோ குக்கிங்கும் பண்ணுவோம், குக்கிங்கும் கற்றுப்போம். அந்த குக்கிங் வீடியோ போட ஆரம்பித்தேன், அண்ட் மூவி ரிவ்யூ, ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நம்ம போடுறோம். ஓகே, அப்போ தான் டிசைட் பண்ணேன், நான் போட ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்னென்ன கண்டென்ட் தோடுதோ அதெல்லாம் போட ஆரம்பித்தேன். ஓகேவா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த மாதிரி டிஎம் வரலைன்னா நான் திரு முடிச்சிருப்பேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்துப்பேன். ஓகே, எனக்கு அது காப்பி ரைஸ் வரும்போது பயந்துட்டு இருப்பேன். பட் காப்பி ரைஸ் வரும்போது வரட்டும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த தைரியம் அதுக்கப்புறம் வந்தது. எனக்கு ஆக்சுவலாக அந்த டிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக எனக்கு இந்த மாதிரி சொன்னாலே எனக்கு திடீர் ஆயிடும். யாராவது இது பொண்ணு வேலை, இது நீ பண்ணாத, இது பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேணுக்கிட்டே பண்ணுவேன். ஓகேவா, அந்த டிஎம் வந்து சொன்னது எனக்கு அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஏன் இப்படி இப்போது எல்லாமே ஏன் வீடியோ கண்டென்ட் பண்ணுறது என்னங்க பொண்ணு பையன் புரியலங்க. பொண்ணோட ஈஸியாக ரீச் பண்ணுறோம், குக்கிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, அப்படிதான் எக்ஸாக்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது அப்படிதான் இது தோணுச்சு. சரி, ஓகே, நான் சொன்னேன் அப்படின்னா இல்லை காமாக ஆக்சுவலி எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் நான் காமாக ரிப்ளை பண்ணேன், ரொம்ப காமாக. ஓகே,
யாரோ எடுத்து நம்ம போட்டு காமிச்சு ரொம்ப காமா இது அப்படின்னா என்ன, யார் என்ன கண்டென்ட் கூட பண்ணலாம். நீங்களே வீடியோ பார்த்தாங்களோ நீங்களும் ரீச் ஆகிடுங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரீச் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் போடுற கண்டென்ட் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எவ்வளோ வீடியோ போட்டுட்டுங்க. அண்ட் அது ரீச்சும் வரல, சரியா ரீச்சும் வர மாட்டேங்குது. சரியா எல்லாமே வர கம்பெனி வந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறாங்க. தப்புன்னா லைட்டிங் சரியில்லை, எடிட்டிங் லேக் ஆகுது, சவுண்டு ஓவராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்யூஷன் யாருமே சொல்லலை. எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஐடியா கொடுத்தா பண்ண முடியும். வெறும் தப்பு மட்டும் சொன்னால் எப்படி? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஓகே நான் வந்து வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் எடுத்து பண்ணுவோம். அடிஷ்னலாக எனக்கு வந்து டிசைனிங் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஓகேவா, அதுவே எனக்கு ஆஃபராக வந்துச்சு. எடிட்டிங்கும் கற்றுக்கிட்டு அண்ட் இதுவும் கற்றுக்கிட்டேன், டிசைனிங்கும் கற்றுக்கிட்டேன். அதுக்குள்ள எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அது இதுன்னு நிறையா confusions and lots of things happened to me in personal life. So I forgot to upload a video, mainly that one day. And one day I realized, okay, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து இது முடியே பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து டிசைன் ஃபீல்டு போயிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து போகக்கூடாதுன்னு ஆசை தான். இப்போ கூட டிசைன் ஃபீல்டு கூட நான் பண்ணுவேன். பட் எனக்கு இதுதான் என்னோட சேனல். ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை சேனல் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னோட சேனலுக்கு நான் போகணும், நான் வீடியோ எடுக்கணும், என்னால் என் சேனலை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தோணுச்சு. இங்கே என்ன சொல்லுது சேனல். ஸோ அப்படிதான் நிறைய சேனல் திரும்பி வந்துட்டேன். அதுதான் நிறையா. ஸோ இதை ஆக்சுவலி நான் சிம்பிளாக உனக்கு கற்றுக்கிட்டேன் இந்த 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 கேப்பில். ஓகேவா, யார் என்ன சொன்னாலும் சரி, ஐம் ரைட், ஐம் ரைட். தப்பு பண்ண பயப்படலாம், தப்பே பண்ணாமல் எதுக்கு பயப்படலாம். இப்போ நிறைய குறை சொல்கிறவங்க இருக்காங்க, ஆனால் சொல்யூஷன் யாருமே இல்லை. நம்மளே தான் கற்றுக்கணும். இப்போ அவங்க சொல்கிறது நியாயமாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம், நியாயமே இல்லாத விஷயத்த ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்பவுமே அப்படிதான், யாராவது எதாவது சொன்னாலும் கேள்வி கேட்பேன், வை நாட் அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க வந்து ரீசன் படுத்தாங்கன்னா ஓகே, ரீசன் சொல்லி எனக்கு ஒத்துக்கிறதே ஓகே. அது ரீசனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேணுன்ட்டே பண்ணி காமிப்பேன், இதுதான் ஓகே அப்படின்னு. ஸோ இது அதுதான் ரீசன் சொல்லிட்டாங்கன்னா அது அக்செப்ட், ஓகே ஃபைன் அப்படின்னு. ரீசன் சொல்ல தெரியலன்னா நான் வேணுன்ட்டே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நான். ஸோ அதனால அந்த டிஎம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குதான் ரொம்ப தேங்க்ஸ் ஆகும். எல்லா கண்டென்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்துட்டே அவங்களாம். ஸோ இப்போ வந்து வீடியோஸாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்குது. நான் தான் வந்து ஆக்சுவலாக நான் சீரியஸாக இப்போ ரிலேட் பண்ணுறேன். நான் கண்டினியூஸாக நான் நினச்ச மாதிரி வீடியோஸ் போட்டுன்னா கண்டிப்பாக நான் பெரிய யூடியூப்ல இருப்பேனே நேரம் அப்படின்னு. நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா அப்படின்னு ஒரு கோமாளிலாம் நீங்கள் வந்து சாரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, யாரையும் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு, ஐம் சாரி. பட் கொஞ்சம் செம்ம பேர்னிங்காக இருக்குது. நம்ம கண்டென்ட்ல கரெக்டான கண்டென்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒழுங்காக மற்றவங்க சொல்லி கேட்காம நம்ம ரூட்டை கரெக்டாக போயிருந்தா இந்நேரம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய யூடியூபர் ஆகிருக்கலாம். ஹூ நோஸ். ஓகே சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போலிருக்குது. இதுதான் என்னோடய ஃப்ளாஷ்பேக். அதுக்கு பிரேக் விட்டுட்டு ஆகணும். ஒரு வார்த்தையும் யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் ஐ டேக் அ பிரேக் அண்ட் எதை சரி பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனாலவே பிரேக் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஐ ஸ்வர் நான் வீடியோ எடிட்டிங்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வந்து என்கேஜ் பண்ணணும் எனக்கு தெரியும். சில பேருக்கு பிடிச்சதால ஓகே பிடிச்ச வேறு, ஓகேவா. சில பேர் பிடிச்சால சில கண்டென்ட் நான் ட்ரை பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் பொறுத்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. அண்ட்
ஆனால் இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு நான் ஸ்டாண்டர்டாக சொல்ல மாட்டேன். எனக்கு தோணுன கண்டென்ட்டு நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இனிமேல் நான் பிரேக் எடுக்க மாட்டேன். அது நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இனிமேல் நான் வந்து என்னோட சேனல் நான் ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். ஓகே. ஸோ கரெக்டாக வீடியோ எடிட்டிங் இருக்கும், சவுண்டும் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என் பெஸ்ட்டு கொடுத்தா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் கூட நான் என் கமெண்ட்டை சொல்லுவேன். நோ ப்ராப்ளம். ஓகேவா? I try to make a better video. I promise. And I never give up my passion. Okay? So, என்னோட goal, என்னோட ambition எல்லாமே இதுதான். So, I want to become a media person. I promise you, I'm a YouTuber, Andy. Yeah. So, okay. என்னோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ரொம்ப நேரம் பேசிட்டு போனது ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சா இந்த மாதிரி பேசி உங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டு. அப்போ ஆக்சுவலாக என் சேனலில் நல்லா கண்டென்ட் தான் இருக்கும். ஓகே, ஐ ப்ராமிஸ். அண்ட் யாரையும் தப்பாக பேசாமல் ஒரு நல்ல குப்பை பழத்தை ப்ரொமோட் பண்ணாமல் நல்ல பழத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணி ஸோ இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட சேனலில் இருக்கலாம். மோர் தென் மோர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி பார்த்துக்க முடியுமோ அப்படி பார்த்துப்பேன். இன் குட் வே. ஓகேவா? இன் குட் வே, நாட் வியூஸ். ஓகே, நாட் ஃபார் வியூஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் பண்ண கண்டிப்பாக பண்ண மாட்டேன். குட் கண்டென்ட் மட்டும் பண்ணுவேன். ஓகேவா? அதுதான் பண்ண பிடிச்சது. அதெல்லாம் பண்ணினேன். அதை பண்ணால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். என்னோட வீடியோ மீட் பண்ணுறேன். அதோட சின்னதாக பிரேக் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் 90 அண்ட் ஃபன் வித் நாயுடு. ஓகேவா? ஓகே, ஃபன் வித் நாயுடு சேனல் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். ஸோ அதுலேயும் போய் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, support பண்ணுவேன். அப்போ we meet next video. Okay, well, I don't have to celebrate it. It's 90s, Bye.